இந்த அளவுக்கு விஜய் சார் வந்து சிஎம் ஆனாரோ அதே அளவுக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்து தாறுமாறா போயிட்டு இருக்கு. யாரா நீ யாரா உள்ள விட்டது? நீ எல்லாம் இங்க வந்து பேசவே கூடாது. பரம்பரை விஷயத்துல தலைய விட்ட ஒரு பக்கம் பார்த்தா சூர்யா வந்து அரசியலுக்குள்ள வராருன்னு சொல்லி அந்த ரூமர் ஆகட்டும், கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. திரிஷா போட்டோ வைக்க சொல்லி சண்டை போட்ட அந்த கவுன்சிலர் ஆகட்டும், இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ரீசெண்டா வந்து ராவாலன்ஸ் வந்து ஒரு கான்ட்ரவர்சி மாட்டதாகட்டும், எங்கே பானர்ஜியை காணோம், என்ன தேடுறாங்க, இதான் இங்க இருக்க பார்த்தா. அதுக்கப்புறம் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு, நான் இந்த மாதிரி பேசல செய்யல அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அதோட நிப்பாடி தானே பரவாயில்ல, ஆனா அதுக்கப்புறம் திரும்ப ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா ஒரு 2 முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட தெளிவுபடுத்துறதுக்காக தான். ஐயோ மீண்டுமா எனக்கு தெரிஞ்சு அவரால் சும்மா இருக்க முடியல போல. ஏன் படம் வந்து நமக்கு வந்து ஒரு விஷயத்து மேலே வந்து இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஆனால் வந்து போனால் நல்லா இருக்கும்னு தோணும். அந்த சமயத்தில் வந்து நம்ம கூட இருக்கவங்க வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார், வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லும் போது நம்ம மனசு வந்து போலாமா வேணாமான்னு சொல்லி அந்த 2 கட்ட மனசுன்னு சொல்லுவாங்களா, அதே நிலமை தான் வந்து ராவா அரசுக்கு. எல்லாம் டெக்னாலஜி. அரசியலுக்குள்ள வரவா வேணாமா மக்கள் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லியே வந்து ஒரு வீடியோவா போட்டுட்டு இருக்காரு. அது வந்து கான்ட்ரவர்சியா மாறிட்டே போயிட்டு இருக்கு. எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல, எனக்கு இப்ப வேற வேலையும் இல்ல. ரீசெண்டா வந்து அந்த விஷயத்தை பத்தி விலைக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. ஆனா அந்த வீடியோ பார்த்துமே வந்து நமக்கு வந்து இன்னொரு நாள் வந்து விளக்குற மாதிரி தான் இருக்கு. அந்த வீடியோல வந்து அவர் என்ன சொல்றாரு, அப்ப நான் வந்து அரசியலுக்குள்ள வரலாமா வேணாமான்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்கறேன் அப்படிமா சொல்லி ஆரம்பிக்கிறாரு. வந்து எனக்கு அங்கதான் புரியல, அது வந்து புதுசாவும் இருக்கு. ஏன் அப்ப வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு தேவை இருக்கு, அப்ப வந்து அவர் தான் வந்து டிசைட் பண்ணி உள்ள வரலாமா வேணாமான்னு சொல்லி அவர் தான் முடிவு பண்ணி சொல்லணும். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சொன்னாரு, அதுக்கப்புறம் வந்து கான்ட்ரவர்சியா மாறிச்சு, அதுக்கப்புறம் ஒரு அரசியலுக்குள்ள வர போறான்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதை விட்டு திரும்ப வந்து நான் அந்த அரசுக்குள்ள வரலாமா வேணாமான்னு சொல்லி மக்கள் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவராலே வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்க முடியல. அப்புறம் எப்படி வந்து நீங்க வந்து அரசியலுக்குள்ள வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்கள் வந்து கேட்கறாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அதே இன்னொரு தரப்பு மக்கள் வந்து என்ன சொல்றாங்க, அப்ப நான் வந்து உங்களால ஒரு டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னா வந்து கண்டிப்பா போய் ஒரு ஜார்ஜ் ஜிபிட்ல போய் கேளுங்க, கண்டிப்பா வந்து ஜார்ஜ் ஜிபிட் வந்து ஒரு சரியான ஒரு ஆன்சர் ஒன்று கொடுக்கும், அதை வச்சு வந்து உங்களோட பதில வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நக்கல்யா அவனுக்கு. அந்த வீடியோல வந்து நிறைய விஷயத்தை பத்தி பேசியிருந்தாரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வந்து திருச்சி கிழக்குல வந்து நிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த திருச்சி கிழக்குன்னு போயிட்டு இருக்குல்ல, அதுக்காக அதோட வந்து அந்த கான்ட்ரவர்சி இஷ்யூவா மாறிச்சுல, அந்த மக்களை வந்து திறனாயோட ஒப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த இஷ்யூக்காக வந்து ஒரு வழக்கம் வந்து கொடுத்திருக்காரு. நான் ரீசெண்டா அட்டெண்ட் பண்ண பிரஸ் மீட்ல ஒரு வார்த்தையை கான்ட்ரவர்சி ஆக்கிட்டாங்க. இன்னொரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காரு. அங்கதான் வந்து மெயினான ஹைலைட்டே ஒன்று இருக்கு. என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும், கேளுடா. என் கூட இருக்கவங்க வந்து வீடியோ போட சொன்னாங்க அப்படி மாதிரி சொல்லி வந்து ஆரம்பிக்கிறாரு. ட்ரஸ்ட் குழந்தைங்க எல்லாம் ஃபோன் போட்டு நம்ம படிக்க வச்ச குழந்தைங்க அங்கங்க வேலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அங்கிள் நீங்க இதுக்காக ஒரு வீடியோ போடுங்க ப்ளீஸ், இது வந்து ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு அப்படின்லாம் பேசினாங்க. அது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து நான் பேசின அந்த ஒரு வார்த்தை வந்து கான்ட்ரவர்சியா வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு வார்த்தையை கான்ட்ரவர்சி ஆக்கிட்டாங்க. எப்படி அந்த ஒரு வார்த்தை வந்து கான்ட்ரவர்சியா மாறிடுச்சுன்னு சொல்லி பார்க்கலாமா? இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். நேரம் நெருங்கி விட்டது, இன்னும் சில வினாடிகள் தான் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். அவர்கள் நிலைகுலையும் அளவுக்கு நம் நுழைவு அமைய. கேட்டிருப்பீங்க அந்த வார்த்தையை. அந்த வார்த்தையை பேசினது வந்து இவர் தான், ஆனா அது கான்ட்ரவர்சியா மாத்திட்டாங்க அப்படிமா சொல்லியிருக்காரு. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ எனக்கு என்னன்னா அவர் தெரியாம கூட அந்த ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திருக்கலாம். ஆனா வந்து அது எப்போ அந்த கான்ட்ரவர்சியா மாறுதோ அப்பயே வந்து ஒரு சாரியோ அப்பாலஜியோ வந்து கேட்டிருக்கணும். ஆனா வந்து முன்னாடியே வந்து ஒரு அறிவிப்புல வந்து சொல்லியிருந்தாரு, வந்து என் தாய்க்கு ஈக்குவலா வந்து என் மக்களை பாக்குறேன், நான் போய் எப்படி வந்து என் மக்களை சொல்லியிருப்பேன் அப்படிமா சொல்லி ஒரு அறிவிப்பு வந்து விட்டுருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு வீடியோல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து நான் வந்து அப்படி பேசவே இல்லை, அதை வந்து அவங்களே வந்து மாத்திட்டாங்க. எனக்கு மனசே கேட்கல, நான் கூப்பிட்டு கேட்கிறேன். ஒரு விஷயத்த வந்து கான்ட்ரவர்சியா மாத்தி அது வந்து தப்பா 2-3 பேர் பேசுறாங்க. அடங்கம்மால எல்லாமே வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்புறம் எதுக்கு வந்து இன்னொரு வீடியோ, அந்த வீடியோ வந்து அப்படின்னா வந்து ஸ்பெஷலாக வந்து சொல்ல போறேன். ஒருவேளை வந்து மக்களை பார்த்து நாயின்னு சொன்னதுக்காக வந்து சாரி கேட்க போறாரா, இல்லை வந்து நாயின்னு வந்து நான் அவங்கள சொன்னேன் இல்லை இவங்கள சொன்னேன்னு சொல்லி யார் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்க போறாரு சொல்லி பார்த்தா அவர் சொன்ன விஷயமே வந்து வேற மாதிரி இருக்கு. ஒரு வீடியோ போட்டிருக்காருல்ல, உண்மையிலே வந்து தப்பா உணர்ந்துட்டாரு அப்படின்னா வந்து அவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா
நான் வந்து அந்த அர்த்தத்தில் வந்து சொல்லவே இல்லை. நான் வந்து நாயின்னு வந்து மக்களை சொல்லவே இல்லை. நான் வந்து சொன்னது வந்து வேற ஒருத்தவங்கள நான் வந்து இந்த காரணத்துக்காக வந்து அந்த நாய்ங்கிறத வந்து பயன்படுத்தினேன் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்கணும். அதை விட்டுவிட்டு அவர் வந்து சொல்கிற விஷயமா வந்து வேற மாதிரி இருக்கு. உங்களுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உருவி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கடையில் கொஞ்சம் வேலை இருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து நான் சொல்றதை விட வந்து என் கூட இருக்க வந்து சொன்னா வந்து கரெக்டா இருக்கும் அப்படிமா சொல்லி ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒரு பக்கத்துல இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு வச்சு பேச சொல்றாரு. இதெல்லாம் என் சொந்த வீட்டில் வளர்க்குறேங்க. நான் ஃபர்ஸ்ட் வாங்கின வீட்டில் வளர்க்குறேன். இதையெல்லாம் நான் என் சொந்த வீட்டில் வளர்க்குறேன். இது எப்படி எடுத்துக்கிறது? பூனையா, நாயா, இல்லை கோழியா, எதை நீங்கள் எடுத்துக்குவீங்க? இதெல்லாம் என் சொந்த வீட்டில் வளர்க்குறேங்க. லிட்டரலாக வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இதையெல்லாம் வந்து நான் என் சொந்த வீட்டில் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் அப்படின்னா வந்து நம்ம என்னத்தை எடுத்துக்கிறதுன்னு தெரில. நாய் எடுத்துக்கிறதா, மாடு எடுத்துக்கிறதா, கோழி எடுத்துக்கிறதா? குழந்தை வேணாம், ஐயோ சிவக்குழந்தை வேணாம் வேணாம், உன் கருணாக்கால எதையும் சொல்லிடாதப்பா, அப்படியே பலிச்சிடும். அதாவது மாற்றுத்திறனாளி குழந்தைகளே வந்து நம்ம வந்து கடவுளின் பிள்ளைகள் தான் சொல்லுவோம் எல்லாருமே. ஆனால் வந்து அப்படிப்பட்ட பிள்ளைகளை வந்து இவர் வந்து இதை வந்து நான் வளர்த்தேன் அப்படிமா சொல்றாரு. அது வந்து எப்படி அவர் சொல்லியிருப்பானே தெரியல. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறுங்க வேலை இதை வந்து அவர் தெரிஞ்சு பண்ணாரா தெரியாம பண்ணாரான்னு தெரியல. இல்லை வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகட்டும் அப்படிமா சொல்லி பண்ணாரான்னு தெரியல. நான் கூட என்ன நம்பர் வச்சுக்கிறேன், நீ உடம்பு சீப்பால இருந்திருக்க. இத்தனை வருஷமா அந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறாரு. இத்தனை வருஷமா வந்து அந்த மாதிரியான குழந்தைகளை வந்து படிக்க வச்சிருக்காரு, ஆளாக்கியிருக்காரு. அதெல்லாம் வந்து நம்ம யாருமே தப்பு சொல்ல கிடையாது. ஆனால் வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து தப்பா போறதுனால வந்து இந்த மாதிரியான கான்ட்ரவர்சி வந்து கிரியேட் ஆயிருது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்ல இதுதான் முதல் தடவையா? இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏதாவது ஃபோனில் பேசும்போது வந்து 2-3 வார்த்தை தப்பா போயுமே வந்து மீனிங்கே வந்து வேற மாதிரி போனாலுமே வந்து எடிட்டிங்ல வந்து சரி பண்ணியிருக்கணும் அவங்க. ஆனால் வந்து அதையும் மீறி வந்து இந்த ஒரு வார்த்தை இருக்கட்டும் சொல்லி தான் வந்து அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். ஆனால் கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையில வந்து அதெல்லாம் பார்க்கும்போது வேதனையாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பான மக்கள் வந்து சொல்றாங்க. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். இதெல்லாம் வந்து ஒரு சைடு இருந்தாலுமே வந்து இன்னொரு பக்கம் பார்த்தா திருச்சி கிழக்குங்கிற தொகுதி கண்டிப்பா வந்து இந்த தொகுதியில் வந்து ரீஎலெக்ஷன் வரப்போகுது. அங்க வந்து ஆளுங்கட்சியோட சப்போர்ட் வந்து அதிகமா இருக்க போகுது. அதனாலேயே வந்து ராகவன்ஸ் வந்து எப்படியாவது வந்து எலெக்ஷனுக்குள்ள வந்துடலாம், எப்படியாவது வந்து அமைச்சராவோ இல்லை எம்எல்ஏவோ கண்டிப்பா வந்து ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து இந்த மாதிரியான செயல் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ டென்ஷன் ஆகி வந்து இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து இப்போ நான் வந்து திருச்சி கிழங்குற தொகுதியில் வந்து நின்னேன் அப்படின்னா வந்து அது வந்து தர்மமா இருக்காது. நான் போய் நிக்கிறதுன்றது அது தர்மமே இல்லைல்ல. விஜய் சாருக்காக வந்து போஸ்ட் ஓட்டியிருப்பாங்க, அவங்களுக்காக வேலை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அந்த அங்கீகாரம் கிடைக்கணும், நான் வந்து திருச்சி கிழங்குற தொகுதியில் வந்து வரக்கூடாது அப்படி மாதிரி சொல்லியிருப்பாரு. திருச்சி தொகுதியில் நான் வந்து நிற்கணுமா? இல்லை, விஜய் சார் எப்போ ஹீரோ ஆனாரோ அப்போத்துலேருந்து ஒருத்தர் போஸ்ட் ஓட்டியிருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர் அரசியல் ஸ்டார்ட் பண்ண அப்புறம் அந்த அரசியலுக்காக உழைச்சிருப்பாங்கல்ல, அவர் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வந்தவங்களாம் இருப்பாங்க, அவங்க வரணுமா நான் வரணுமா? அவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா வந்து நம்ம இவ்வளவு வீடியோ போட்டுமே வந்து இவ்வளவு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணியுமே வந்து டிவி சைட்ல இருந்து நமக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே வரல, எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல. விஜய் சாரே வந்து நம்ம வந்து கூப்பிட்டு வந்து நீ திருச்சி கிழங்குற தொகுதியில் வந்து நெல்லுப்பாப்ல அப்படிமா எதுவுமே சொல்லல. ஹலோ ரங்கசாமி, அறிகிட்டவனையா பரதேசி போல நீ எல்லாம் ஃப்ரெண்டா? ஒரு போன் பண்ணா ஒரு 1.5 ரூபா இல்ல ஓட்ட. என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து விஜய் சார் முகத்துக்கு தான் ஓட்டு விழ போகுது அப்படிமா சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜய் சார் முகத்துக்கு தானே ஓட்டு விடுது. என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிமா சொல்றாரு. கடமை செய் பலனை எதிர்பார்க்காதன்றது தான் என்னுடைய கோட்டை. அதாவது மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஏன் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு தோணல, ஏன் வந்து விஜய் சார் வந்ததுக்கப்புறம் தான் வந்து அரசியலுக்குள்ள வரணும் உங்களுக்கு தோணுதா அப்படிமா தான் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் வந்து மெயினான பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்புறம் வந்து நான் வந்து திருச்சி கிழக்குல மட்டும் தான் வந்து நிக்க மாட்டேன்னு சொன்னேன், மற்ற எந்த தொகுதியும் வந்து நிக்க மாட்டேன்னு சொல்லல, கண்டிப்பா வந்து மற்ற தொகுதியில வந்து நான் கண்டிப்பா வந்து நிப்பேன் அப்படிமா சொல்லியிருக்காரு. திருச்சி கிழக்குல தான் நிக்கலன்னு சொன்னேன், அதுதான் தர்மம் இல்லைன்னு சொன்னேன், வேற எங்கேயும் நிக்கலன்னு சொல்லல. நிப்போம். இதே தெரிஞ்சு போச்சு வந்து அவர் வந்து திருச்சி கிழக்குல வந்து நிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி. நம்மளை மட்டும் பதட்டமாவே வச்சிருப்பாங்க. விஜய் சார் ஜெயிச்ச தொகுதினால வந்து கண்டிப்பா வந்து விஜய் சார் யாரை கை காமிக்கிறாரோ கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திருச்சி கிழக்குற தொகுதியில வந்து திரிஷா வந்தா கரெக்டா இருக்குமா, இல்ல ராவலான்ஸ் வந்தா கரெக்டா இருக்குமா, இல்ல ஸ்டாலின் வந்தா கரெக்டா இருக்குமா, இல்ல சீமான் வந்தா கரெக்டா இருக்குமா, அப்படி சொல்லிட்டே போலாம். இதை பத்தி உங்க மனசு என்ன தோணுதோ வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த சூப்பராக சந்திக்கலாம். பாய்.